செய்திகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஞான பண்டித சுவாமி நமோ நமோ வெகு கோடி. ஞான பண்டித சுவாமி நமோ நமோ வெகு கோடி. சுடுத்தடி களத்துல சுடுத்தடி வருதா? அழகு சட்டம் சொகம். சலங்கு சலங்க கொஞ்சம் சலங்கையா இருக்க கண்டுபிடிக்காம போறேன், பாத்துக்கிறேன். யார கேட்டு இந்த வீட்டுக்குள்ள? இந்த வீட்டுக்குள்ள நான் வரதுக்கு யார கேட்கணும்? இது உன் வீடா? பின்ன யார் வீடு? இப்ப அப்படித்தான் இருக்கும். இது ரொம்ப மிரட்டுறீங்க. பாவம் ஒண்டி கட்டையாச்சு, தங்கச்சி வேற ஊர்ல இல்லையே, தனியா கஷ்டப்படுவாரேன்னு நினைச்சு எழுப்பு பண்ண வந்தா. இங்க ஒண்ணு எழுப்பு பண்ண வேண்டாம், என் தங்கச்சி ஊர்ல இருந்து வர பாடியா. திருப்பதி திருப்பதி என்ன பண்ணிட்டா? எனக்கு பயமா இருக்குது சார். நிமிந்து முடியலையே. கடமையில இருந்து தவறவன் யாரா இருந்தாலும் சரி நிமிந்து அடிக்க முடியாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது? நீங்க கடமையிலேயே தவறாம இருக்கிறதா நிமிந்தே நிக்கிறீங்க. நான் அடிக்கடி கடமையில தவறதுனாலதான் வளைஞ்சே போயிட்டேன். உனக்கு முதல்ல கடைசி மாசம் இனிமே சதா இப்படி தூங்கிட்டு இருந்த உன் உத்தியோகத்துக்கு ஆபத்து வந்துடும். கேர்ஃபுல். அதுக்கப்புறம் நிமிந்து பிரயோஜனம் இல்லை. எவன் என்னமோ சொல்லிட்டு போறான். ஸ்டேஷன் மாஸ்டரே வந்து சொல்லியிருந்தா தூங்குறதுக்கு நிஜமாவே உதவும் போயிருந்திருக்கும். எனக்கு உத்தியோகம் போத நான் தான் நிமிந்தாச்சேன். பிளாட்பாரத்துல தயிர் விற்க கூடாது, தயிர் விற்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? சிகரெட்டே வச்சுட்டு போயிட்டா. எங்க அண்ணா? அண்ணா இப்ப பானையில உடைக்கிற பாரு. ஏன் பானை உடைக்கணும்? எதுக்காக வாங்குறேன்? சிக்னல் ஏணி மேலே போய் ஏறிக்கிட்டு இறங்கு கீழே உளுத்தாதே. உன்னைக்கு பட்டை கலப்புற வாய்க்கு இறங்கு கீழே. என்னது? இறங்கு. யாரு? ஏன் மேல ஏறின? ஏன் மேல ஏறு? கை கொடுங்க. எழுந்திரா. நீங்க கை கொடுக்கலன்னா என்னால எழுந்திருக்க முடியாதுங்க. ஒரு பிராந்த் இந்த குருவி கொஞ்சம் அடிச்சு மேல போட்டுடுச்சு. அத்தாடி ஏன் கண் கலங்குறீங்க? ஒரு சிறு ஜீவன் கஷ்டப்பட்டால் அதை என்னால பார்க்க முடியல. இந்த குருவி கொஞ்சம் காணாம இதோட தாய் எங்கெல்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, தாய பிரிஞ்ச குஞ்சு, குஞ்ச பிரிஞ்ச தாயும் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கிறது எனக்கு தான் தெரியும். அது தாய்கிட்டே போய் சேரட்டும். அத்தாடி கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சும்மா சொன்னாங்க. பிளாட்பாரத்துல தயிர் வித்த கால் ரெண்டி உடைச்சு கையில கொடுத்துருவேன். ஜாக்கிரதை. எடுத்துட்டு போவீங்க. பொன்னகரம் பொன்னகரம் கடிக்கு பாத்துக்கிறா. நம்பர் 4 திருப்பதி வண்டி பிளாக் ஆயிடுச்சு. மணி அப்பவே அடிச்சிட்டேன். இந்த வண்டியில தான் சார் உங்க தங்கச்சி வருது. ராவுகாரம் வருது, அப்பவே அடிச்சேன்.
பார்த்தா கொன்னுடுவாரு. நீ இந்த பக்கம் வா, நான் அந்த பக்கம் வரேன். சரி. தயிரு கட்டி தயிரு தயிரு. டிக்கெட் ப்ளீஸ். டிக்கெட். அண்ணா டிக்கெட் டிக்கெட். கத்த மாட்டேன் கத்த மாட்டேன் கத்த மாட்டேன் கத்த மாட்டேன் கத்த மாட்டேன். பாப்பா எனக்கு இந்த வடை வாங்குடாப்பா. வடை 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 பல்ல மொட்டை கத்த மாட்டேன். எம்மாடி பரீட்சை எல்லாம் நல்லா எழுதிருக்கியா? ஏம்மா இப்படி இழைச்சு போயிட்டேன்? பிரயாணம் சௌரியமா இருந்ததா? ஏம்மா நீ வர்றேன்னு லெட்டர் போட்டோன்னே எனக்கு கையும் போடல கால் போடல, ராத்திரி பூரா தூக்கமே இல்லம்மா. இந்த பாரு என் கண்ணை பாரு சக்கச்சவேன்னு இருக்கும். ஏம்மா என் கூட பேச மாட்டேங்கிற? ஏன் பேசணும்? நான் வந்த உடனே எவ்வளவு ஆசையா அண்ணான்னு கூப்பிட்டேன். நீங்க வான்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா? டிக்கெட் நீங்களே. நான் டியூட்டில இருக்கும் போது ஏம்மா பேசுனேன்? அப்படின்னா என்ன விட உங்களுக்கு டியூட்டி தான் பெருசா? எனக்கு நீ தான் பெருசு, இவருக்கு டியூட்டி தான் பெருசு. கவர்னரா இருந்தாலும் டிக்கெட் விட மாட்டாரு. அண்ணா அண்ணா. ஐயோ ஐயோ என்னால நம்ப முடியலையே. இது வரைக்கும் யாரும் பார்க்க மாட்டாங்க. யாராவது பார்க்கறது வாங்களே. ஐயோ என்னங்க அங்க பாருங்க, உங்க அண்ணன் பாத்தீங்களா? என்னோட இத்தனை நாள் சர்வீஸ்ல இன்னைக்கு தாங்க சிரிச்ச முகத்தோட இருக்கிறாரு. என்னடா அது? எவ்வளவு நல்லா இருக்கிறீங்க. ஏங்க தினமும் நீங்க இந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறீங்க? இந்த சிரிப்பு நீங்க எங்க ஒளிச்சு வச்சிருந்தீங்க? ஐயோ இந்த சிரிச்ச முகத்தை பார்க்க என் தங்கச்சி இப்ப எங்கெல்லாம் போயிட்டாளே. எங்க போனேன் நானு? தூரத்துல நின்னுகிட்டு எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அண்ணா நீங்க தான் இருக்கியா? அண்ணன் கிட்ட சொல்லட்டுமா? ஐயோ சொல்லிடுவேன். வேண்டாம் ஆனந்தி, அப்படிலாம் சொல்லிடாதே. உங்க அண்ணனுக்கு அதெல்லாம் பிடிக்காது. அண்ணா உங்களுக்கு பிடிச்சத ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் இருங்க. செங்க நீ உங்க அண்ணன் கிட்ட சொல்லு பாக்கலாம். அண்ணா உங்களுக்கு பிடிச்சதானே ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் இருங்க. ஓடு. சிரிப்புலோட ரொம்ப சிரமப்படுவேன். அண்ணா என்னது? கொஞ்சம் இருங்க. என்னண்ணா? இருங்கண்ணா. ஆனே எதுக்குமா உனக்கு விளையாடுறதுக்கா? பாப்பாக்கல்ல சார், எல்லாம் நமக்கான சிம்பாலிக்கா. என்ன இது எனக்காக? என்ன தலையில அங்குசம் குத்தி இருக்கு? இது தெரியலையா? கோவங்கிறது மதம் பிடிச்ச ஆனை மாதிரி, அதே பொறுமைங்கிற அங்குசத்தால அடக்கணும். அப்படின்னா எல்லாரும் என்ன கோவக்காரன்னு சொல்றீங்களா? நாங்க சொல்லல, அங்குசம் ஆனை சொல்லுது. அது கொடுத்து ஸ்டேஷன் பாத்துக்கடா. நானே ஐயாவுக்கு ஒரு ஆனை வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள உன் ஞாபகம் வந்துருச்சு, வெறும் கையோட வந்துட்டேன். ஓ பொன்னகரம் 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 வண்டி பொன்னகரம். நீங்க என்ன இந்த வேலை எல்லாம் செய்றீங்க? என்ன எடுத்துக்க கூடாதா? நீ படிச்ச பொண்ணு நல்லா குரட்டை விட்டு உன்னையாவது எழுப்புறதா? படிச்ச பொண்ணுன்னா இந்த வேலை எல்லாம் செய்யக்கூடாதா? படிச்ச பொண்ணுகள்லாம் வீட்டு வேலை செய்ய வேண்டியதான். ஆனா நீ என் தங்கச்சி ஆச்சே, நீ எப்படி வீட்டு வேலை செய்யறது? அண்ணா இந்த வீட்டுக்கு அண்ணி வர வரைக்கும் இந்த வேலையெல்லாம் நான் தான் செய்வேன். நமக்கு ஒரு மச்சான் வர்ற வரைக்கும் இந்த வீட்டுக்கு அண்ணி வர மாட்டான். இந்த பாசம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். அப்புறம் அண்ணி வந்துட்டா என்னையும் மறந்துடுவீங்க. அரைஞ்சு பல்ல ஒத்துக்கணும். கழுத விளையாட்டு கூட அப்படி எல்லாம் பேசலாம். ஏம்மா நான் இவ்வளவு கஷ்டப்படுறது யாரு? உனக்காக தானே. உன்னை மறந்துட்டு அப்புறம் எனக்கு வாழ்வு நீ ஏன்? அண்ணா அண்ணா சரி சரி டைம் ஆச்சு, நீங்க போய் ட்ரெஸ் காபி காபி நான் கொண்டு வரேன். அண்ணா காஃபி. இவ்வளவு சூடா கொண்டுட்டு வரேன். இல்லண்ணா இல்லண்ணா. கை நீட்டு கை நீட்டு கழுத கை நீட்டு நீட்டு கை. எவ்வளவு சிவந்து போச்சு பாத்தியா? சூடா எடுத்துட்டு வந்ததுனால தானே கை சிவந்து போச்சு. இனிமே எடுத்துட்டு வர மாட்டீல்ல? எடுத்துட்டு வராது. உட்காரு உட்காந்து திரும்ப. பேஷ் பேஷ், இப்பதான் பொண்ணு மாதிரியே இருக்கேன். போங்கண்ணா. கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்கேன்னு சொல்றேன். வாங்க வாங்க. வந்தேன் உட்காருங்க. இருக்கேன். ஏமா நீ எப்ப வந்த? நேத்து வந்தேங்க. படிப்பெல்லாம் எப்படி? ஃபர்ஸ்ட் கிளாஸ். இருக்கட்டும். நீங்க எங்க வந்தீங்க? ஏதோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பேசிட்டு போலான்ட்டு வந்தேன். ஜோசரியா நீங்க ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட பேசணுமா இல்ல எங்க அண்ணன் கிட்ட பேசணுமா? ஐயோ ஸ்டேஷன் மாஸ்டர் ரொம்ப கோவக்காரர், உங்க அண்ணன் கிட்ட தான் பேசணும்.
அப்ப கொஞ்சம் இருங்க. என்னது கண்ட போய் ஜோசியர் காஃபி கொண்டுட்டு வா. இருக்கட்டும் வேண்டாமா? வேண்டாமா, அது கொண்டாமா குடிப்போம். விளையாட்டு பிள்ளை. ஜோசியர், நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். அதான் வந்துட்டேன். என்னப்பா விஷயம்? ஒண்ணும் இல்ல, என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ புருஷனோட சந்தோஷமா இருக்கிறத பாக்கணும், அவ்வளவுதானே? ஆமாங்க. கடல்ல இருக்கிற முத்து இடம் மாறினாதானே கடலுக்கும் பெருமை, முத்துக்கும் பெருமை. ஆமா ஆமா. எங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு நினைச்சேன். அது நடக்காது போல. என்ன உங்க அம்மா? ஆமா. இருக்காங்களா? ஈரோட இருக்காங்க, ஆனா எங்க இருக்காங்கன்னு தெரியல. என்னப்பா இது? இவ்வளவு நாளா நான் உன் கூட பழகுறேன், இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதே. யாருக்கு தெரிஞ்சு என்னங்க பண்ண முடியும்? என் வாழ்க்கையே ஒரு கதை மாதிரி. எங்க அப்பாவும் என்ன மாதிரி ரயில்வே எம்ப்ளாயி தான், ஆனா அவர் இன்ஜின் டிரைவர். ஒரு நாள் ரயில் விபத்துல பிரயாணிகளை காப்பாத்துற முயற்சியில எங்க அப்பா தன் உயிரை விட்டுட்டாரு. அதே ஞாபகமா இருந்து கொஞ்ச நாள்ல எங்க அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? ஒரு நாள் ராத்திரி என்னை என் தங்கச்சி அனாதையா தவிக்க விட்டுட்டு எங்க அம்மா எங்கேயோ போயிட்டாங்க. அப்படியா? நாங்க தேடாத இடம் கிடையாது. எங்க அம்மா கிடைக்கவே இல்லை. அப்புறம் என்னங்க, நானே படிச்சு நானே இந்த உத்தியோகத்துக்கு வந்து என் தங்கச்சியும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு நம்பிக்கை, எங்க அம்மா என்னைக்காவது எங்க கிட்ட திரும்பி வந்துருவாங்கங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு நிச்சயமா இருக்கு. சிவராமா, உன் நேர்மைக்கும் நல்ல எண்ணத்துக்கும் உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆனந்துக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கத்தான் போகுது. ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாருங்க. என்கிட்ட சொல்லிட்டு இல்ல, கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி போடுறேன். நீ கல்யாண சாப்பாட்டுக்கு மாத்திரம் வந்தா போதும். நான் ஸ்டேஷன் போயிட்டு வரேன். இருக்கட்டும். அம்மா இந்தா காப்பியோட நிறுத்திடாத, சமையல் ஆரம்பி சாப்பிட்டுட்டு தான் போவேன். அண்ணா, மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுங்க. அவர் தான் சாப்பாட்டுக்கு இருக்கிறாங்க, வராம எங்க போறேன்? ஏன்னா வேலைக்கு போகும்போது மூஞ்சி உண்மை வச்சுட்டு போறீங்க? மூஞ்சி அவ்வளவுதான். கொஞ்சம் வச்சுட்டு போங்கண்ணா. என்னது? சரிங்கண்ணா. ரெண்டு நல்ல முகம். குடிக்கல குடிக்கல. அப்படியே இந்த சாப்பாடு அப்படித்தானா? போதுமா, கீழே இறங்கு. போதும் போதும். சரி சரி. கீழே என்னப்பா இது? நானே இறங்கி மாட்டேன். விடுங்கப்பா. ஐயோ, விடுங்கப்பா. வாங்க பண்ணுங்க. பாரு, பாரு நீயா? ஏய் அப்பா, இங்க வாங்கப்பா. ஒண்ணுமே வாங்க. ஏய், குரங்கு பைய மவனே. குரங்கு பைய மவனே. பட்ட தலையா? நீயா? ஏயா, இத்தனோண்டு பொண்ணு இவ்வளவு பெரிய மரத்துல ஏத்தி விட்டுருக்கீங்க. கீழே விழுந்து கை கால் உடைஞ்சு போச்சுன்னா காலம் பூரா எவன் கஷ்டப்படுறது? ஏன் பொண்ணு கால உடைஞ்சா நீ ஏன்டா கஷ்டப்படுற? விவரம் புரியாத ஆடியா நீ எல்லாம் ஏயா பொண்ணை பெத்த? தேவாங்க ஸ்டேஷன் மாஸ்டர் ஐயா வர்றாரு, அவர்கிட்ட சொல்லி ஒரு சீட்டை கிழிக்க சொல்றேன். சொல்லையா, 2 பேரும் டியூட்டி ட்ரெஸ்ல இல்ல, அவரும் கேட்க மாட்டாரு, நானும் பதில் சொல்ல மாட்டேயா. என்ன இது? சார், இந்த பையல கொஞ்சம் கண்டிச்சு வைங்க சார். டியூட்டி டைம் ஆச்சு, போலாங்க. இருங்கய்யா, இந்த ஆளு என்ன பாக்குறப்பெல்லாம் ஈன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்படியா? நீ அவரை பார்க்கும் போதெல்லாம் ஈன்னு சிரி. ஐயா, ஏண்டா சிரிக்கிறியா? இல்லீங்க, நான் போற பக்கத்துல இந்த பொண்ணு தாங்க மரத்து மேல ஏறிட்டு இலை பறிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. சும்மா இருங்க. இந்த ஆளு தான் என் பின்னாடியே சுத்தி கிடத்துறாங்க. நீ அவரு பின்னாடியே சுத்திக்கிட்டு தெரியும். போயா, நீ அவர் முன்னால சுத்திட்டு திரி. நிக்கிறிய மரத்தை சுத்த, நான் உன்ன சுத்துறேன். அடிச்சு பண்ணு பண்றேன். மூச்சு பாரு. என்னடா கார் ஓட்டுறீங்க? கார் ஓட்டல, பேசாம இரு. திஷி, களி. என்னென்ன வெடிக்குது? திஷ்டி திஷ்டி. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மா இப்படித்தான் என்னுடைய பிறந்த நாளுக்கு திஷ்டி சுத்துவாங்க. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள், நான் திஷ்டி சுத்துறேன். எப்படி வெடிக்குது பாத்தியா? இந்த ஊரே உன்னை பார்த்து கண்ணு போட்டுருக்கு, அவ்வளவு அழகு நீ. போங்கண்ணா. ஆனந்தி, அம்மாவை கும்பிட்டுக்கம்மா. என்னம்மா என் கால விழுற? எனக்கு அம்மா, அப்பா, அண்ணா எல்லாம் நீங்க தான். நல்லா நல்லா இருக்கு. ஆனந்தி தங்கச்சி, தங்கச்சி ஆனந்தி. வா திருப்பதி. அண்ணா, ஏன் அங்கே நிக்கிற? வாயன். உங்க அண்ணன் என்னையா வான்னு கூப்பிட்டாரு? உங்க அண்ணனை கூப்பிட்டது போல உன்னை சாதாரணமா கூப்பிடுமா? மேலதாட்டோட கூப்பிடணும். சின்ன நீங்க என்ன வச்சுக்கிட்டு 2 பேரும் இப்படி பேசுறீங்க? எனக்கே வெக்கமா இருக்கு. எதுக்குடா வந்த? இன்னைக்கு எடுத்துப்போ. என்னங்க அது? நான் பாயிண்ட் அடிக்கிறவன், என் சக்தி அவ்வளவுதான். எல்லாம் இங்க இருந்து தர்றாங்க. என்கிட்ட இருந்து உனக்கு என்ன பரிசு வேணும்? உங்களுக்கு தான் நிறைய கோவம் இருக்க, கொண்டு கொடுங்க உங்களுக்கு. அண்ணா, என் பிறந்த நாள் பரிசா நீங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் என்ன இப்ப கோவமா இருக்கேன்? நீங்களேன். ஐயோ, ரொம்ப சிரிச்சு பல்லு தெரிஞ்சிட போகுது.
நீ பரவாயில்லடா, சிங்கிள் சுமை என் மேல பாரு. டபுள் சுமை நல்லா தின்னுட்டே வந்திருக்கான் போல இருக்கு. தின்னுட்டு வந்தது. தின்னாச்சா? என்னடா தின்ன? 8 இட்லி, 10 தோசை, ஒரு ரொட்டி சோறு, சாம்பார் எல்லாம் தயாரா விளையாண்டு வந்திருக்கான் போல இருக்கு. எலாய், நீ உங்க அப்பனை நீ சின்ன தீக்க போறடா. தின்னாம தீக்கிற உனக்கே அதை பத்தி ஆக்குறா. எப்படி தீக்க போற? அது தெரியும். ஐயோ டேய், மேல இருக்கிறவன் தூங்கிட்டானா பாரு. இல்ல, முடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். எப்பா, எனக்கு நல்லா இருக்குது, உனக்கு எப்படா இருக்குது? மூங்கி கட்டில் மாதிரி இருக்கு. தேவைதான், எனக்கு தேவைதான். அரட்டாயிரம் பசங்களோட விளையாண்டு இருக்கப்படாது. சரி சரி, தூக்கு, எந்திரி. புதிய தொகையா அரைச்சு விடுங்க. ஐயோ, என்னடா பண்ணுவேன்? சொல்லி விடுவேன். சரி சொல்றா. ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன பயமா? வேலையில தப்பு செஞ்சாதான் கேட்கலாம், விளையாடுறதுக்கு அவரா? ஓ ஓ, ஏண்டா உங்களுக்கு விளையாடுறதுக்கு ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் தான் கிடைச்சா? போங்கடா. ஐயோ ஐயோ, நீதாயா? ஆமா, நான் தான் கேட்பேன். இதெல்லாம் கேட்கறது ஸ்டேஷன் மாஸ்டர் வராரு. போங்க. கேட்க மாட்டேங்கிறானுங்க சார். திருப்பதி, ஒரு குச்சி எடுத்துட்டு வா. அடிக்கிறதெல்லாம் வேணாம் சார், சொன்ன போதும் கேட்பாங்க. இதை சும்மா விடக்கூடாது, ஒரு குச்சி எடுத்துட்டு வா. வேணும்டா, அடி வாங்க மாட்டான். இப்ப ஏன் ஒரு அடியோட நிறுத்துங்க போதுப்பா. கடமையில இருக்கும்போது விளையாண்டுகிட்டு இருந்தா என்ன தெரியுமில்ல நடக்கும்? ஹயோ ஹயோ. அப்பாடா, தூண்டுறது விட்டு என்ன? சரி, இப்பதான் ஸ்டேஷன் மாஸ்டர் மாட்ட தெரிஞ்சா அதுக்குள்ள இங்க ஒரு கம்ப்ளைண்டா? பிரயாணிகள் குடிக்கிறதுக்காக தண்ணி வச்சிருந்தா இங்க பிராணிகளை கொண்டு வந்து கட்டி போட்டுருக்கானுங்க. யாய், இன்னைக்கு விட்டேன், இன்னொரு வாட்டி நான் உன்னை இங்க படுத்து அப்படி கழுத்து போடுவேன். யார் யார் என் ஆட்டை தங்க பிடிக்கிறேன்னு சொல்றது? பொண்ணம்மா, நான் தான் பொண்ணம்மா. இந்த உயிரையே இந்த ஆட்டு மேலதான் வச்சிருக்கேன், தெரியுமா? அதை சொல்றேன்னு சொல்லி இவனுக்கு எவ்வளவு திமிரு. யாரு திமிரு? உனக்கா எனக்கா? யாரை கேட்டு ஆட்டை கொண்டு நீங்க கட்டினேன்? ஸ்டேஷன் மாஸ்டரே கேட்க வேண்டிய கேள்வி, நீ ஒண்ணு கேட்காத. நீ யாரு? பாயிண்ட். நீ கேட்கற ஒரு பாயிண்ட். பொண்ணம்மா, உனக்கு நான் யாரு, எனக்கு நீ யாரு அப்படிங்கறத ஆண்டவன் என்கிட்ட சொல்லிட்டான். கிட்ட இன்னும் சொல்லலையா? ஆண்டவன் சொல்லல, எங்க அப்பா சொல்லியிருக்க. தலைவனா? அவன் அப்படித்தான் சொல்லுவான். வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ளை காலு நல்லா இருக்கணும், கைக்கு நல்லா இருக்கணும், கண்ணு நல்லா இருக்கணும்னு ஒரு மாமனார் பேய அலைகிறான். இங்க ஏன் மாமன் நல்லா இருக்கிற காலை ஒடிச்சு நொண்டியா கூட்டிட்டு போனோன்னு நாயா அலைகிறான், சொல்லிட்டு போறான். பொண்ணம்மா, நீ ஏன் வந்துறாத? ஐயே, உனக்கு யார் என் மாமி? தெரியாத மாதிரி கேக்குறிய? ஏன் போலவா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டா உங்க ஒப்பன் தானே எனக்கு மாமி. திருப்பதி, எத்தனை வாட்டி சொல்லுது உங்ககிட்ட ஆட்டை கொண்டு கட்டாதீங்க கட்டாதீங்கன்னு? ஒரு தடவை சொன்ன அறிவு இல்லையா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு விடுறேன் பாரு, நாளைக்கு இன்னொரு தான் இந்த ஆட்டை இங்க பார்த்தேன். என்ன காலை எடுத்து எனக்கு நேரமே தெரியல, நான் இங்க கோபிச்சுட்டு இருக்கிறேன். இந்த மூச்சுக்கு இருக்கியா கோவம்? இருட்டுல பிடிச்ச கொலக்கட்டை. அது நீ கோவமா இருக்கன்னு சொன்னா அந்த பொண்ணு கோச்சிட்டு போகுது. சார், எனக்கு உடலாம் உதறது சார். பிடிக்குதுங்கிற ஏன் அவ என்ன சொன்னா? இருட்ட பிடிச்ச கொலக்கட்டைன்னு சொன்னான். அப்படின்னா என்ன சார்? கொலக்கட்டை பகல்ல பிடிச்சாவே கசாம்சான்னு இருக்கும், அசிங்கமா. இருட்டுல பிடிச்சா எப்படி இருக்கும்? எப்படி சார் இருக்கு? மோர கட்டை மாதிரி இருக்கு. மலைச்சரிவு ஏற்பட்டு பாறையெல்லாம் உருட்டு கிடக்குதுங்க. வண்டியை நிறுத்துங்க ஐயா, ஓடுங்க. மலை சரிஞ்சு விழுந்து ரயில்வே ட்ராக் எல்லாம் பாறை உருட்டு கிடக்குது. அப்படியே விஷயம். மறுபடியும் ஸ்டேஷன். நான் டிரைவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். ஓகே. வண்டி வண்டி நிறுத்தியா?